அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பானவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக அன்பர்கள், 12 ராசி நேயர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாசம்னா இதுக்கு சிரவண மாசம்னு பேர். ஆவணியில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம், வாமன அவதார நட்சத்திரம் அதுதான், பெருமாளுடைய நட்சத்திரமும் அதுதான். அதனால அது திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார தினம் அப்படின்னு சொல்றதுனால அந்த திருவோணம் அப்படின்னு. இப்போ ஆவணி மாசம், சிரவண மாசம், ஆவணி 18/8/2026 17/9/2026 வரை 31 நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மாசம் பிறகுது. சூரியன் சிம்மத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புத ஆதித்ய யோகமாக ஒரு நாளைக்கு அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. குரு கடகத்துல உச்சம், சுக்கிரன் கன்னியில நீச்சம், அப்புறம் திரும்ப துலாத்துல 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு வந்தது அவருடைய ஆட்சி. சனி பகவான் வக்கரகதியில, உத்தரட்டாதி நட்சத்திரம் வக்கரகதியில் இருக்கு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும். சூரியனோட கேது அஸ்தங்கமாகுது, ஆனா ராகு கேதுக்கு அஸ்தங்கம் கிடையாது. அதே போல புதன் சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் உண்டு, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா நியர்பை, சூரியனுடைய கிரகத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடியது புதன். அதனால புதனுக்கு அர்த்தங்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல யோகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியத்துல இதுதான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்கிட்ட திருமண ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு மிக அருகிலே வரக்கூடிய கிரகங்கள்லாம் அஸ்தங்கம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சுக்கிரனுக்கு ஒரு பாதி அஸ்தங்கம் கிடையாது, ஒரு பாதி அஸ்தங்கம். இப்போ சூரியன் சிம்மத்துல, சுக்கிரன் கன்னியில். அஸ்தங்கமான அஸ்தங்கம் இல்லை, அதாவது 2 பாகம் அல்லது சில டிகிரிகள், கலை பாகை கலை விகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிம்ஸ்து லக்னம், இந்து லக்னம் இதெல்லாம் போடும் பொழுது இந்த அர்த்தங்கம் வராது. இதை தெரிஞ்சுக்காம பல பேர் அர்த்தங்கம் சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது சுக்கிரன் அர்த்தங்கம். அந்த நேரத்தில் எஜுர்வேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சில முக்கியமான சில விஷயங்களும் திருமண காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க. ஜாதகத்துல ஒரு சாஸ்திரம். அதே போல குரு சூரியன் சேர்க்கையா இருக்கும் பொழுது குருவுக்கு பலன் கிடையாது. குரு தன்னுடைய ஒளியை இழந்தது. இந்த அர்த்தங்கம்ங்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சூரியனை நல்ல பகல்ல வெளிச்சத்துல சூரியனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தாப்புல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா எதையும் பார்க்க முடியாது. இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டிடும். நமக்கு அருகில் இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சூரியன் அந்த பவரெல்லாம் இழுத்துருது அந்த வெளிச்சத்தில்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விளம்பரம் கூட பார்ப்பீங்க. தலை உச்சியிலேருந்து சூரியன் வந்து வெய்ய காலத்தில் அந்த குளுக்கோஸ்க்காக விளம்பரம் கொடுப்பாங்க. தலை உச்சியிலேருந்து அப்படியே நம்மளுடைய சத்தா ஒழிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை வந்து அந்த சூரியன் வந்து மிக அருகில் இருக்கும் பொழுது அந்த சக்தியை, அந்த கிரகத்தினுடைய சக்தியை அது உறிஞ்சிருக்கு. அதனால அதுக்கு பேர் அஸ்தங்கம் இருக்கு. ஆனால் கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து பார்வைக்கு எந்த கட்டமும் கிடையாது. இப்ப சூரியன் யாரை பார்க்கறது? 7ஆம் இடம் ராகு. ராகுனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குமானா கிடையாது. சூரியன் தான் ராகுவை பார்க்கறது. அப்போ கேது கூட இருக்கும்போது கிரகணம். ஆனால் சந்திரன் கேது சேர்ந்தாதான் சந்திர கிரகணம். சூரியன் கேது சேரும் பொழுது அந்த கேதுக்கு கண்டிப்பாக அஸ்தங்கம் உண்டு. அதனால இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுனால வரக்கூடிய தொல்லை கொஞ்சம் நீங்கும். சரி, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் 18ஆம் தேதி மாசம் பிறகுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை, மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. சின்னதா ஒரே வரி டைட்டில் அதுதான். ஆடி மாசத்துல எப்படி ஆடிப்பூரம் புத்திரவாக்கியம் வரணும் ஆடிப்பூரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. அடுத்தது திருவோணம், ஓணம் பண்டிகை. திருவோணம் பிராமணர்கள் அவர்களுக்கு சில பிரிவுகள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ரிக்வேதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 26ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரிக்வேத உபாகர்மா, அதாவது பூனல் பண்டிகை. அடுத்த நாள் பௌர்ணமி. அன்றைய தினத்திலே யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மா. அடுத்து 28 காயத்ரி ஜபம். அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அன்றைய தினத்திலே ஓம்போர் புவஸ்வக தத்சவதுரேண்யம் பத்மோதீவஸ்ய தீமகி தீயோயோட பிரஜோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினத்திலே 1008 தடவை அமர்ந்து, நின்று, நடந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அந்த வீட்டில் இந்த காயத்ரி மந்திரத்தை சாண்டிங்காகவும் போடலாம். ஒரு டேப் ரெக்கார்டில், ஒரு இதில் போட்டு, ஒரு கார்டில் போட்டு பாட விடலாம். அந்த காயத்ரி மந்திரம் வீடு பூரா ஒலிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டை பாதுகாக்கும். நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அந்த வீட்டுக்கு நல்லது இந்த காயத்ரி மந்திரம். இது அன்றைய தினத்திலே 1008 தடவை பிராமணர்களாலே, அந்தணர்களாலே அன்றைய தினத்திலே காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி. அதற்கடுத்து 4/9 கோகுல அஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணன் பிறந்த நாள். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரும் பொழுது கோகுலாஷ்டமி. அடுத்த 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல சிம்ம லக்னத்துல எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அதை விட்டுருங்க. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய லக்னம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இதற்கெல்லாம் இந்த அதிகாலையில் பண்ணுறேன் அப்படின்னு 5:47க்கு மேலே 7:47 வரைக்கும் சிம்ம லக்னம். அந்த லக்னம் ஒரு நாளாக அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் 7 மணியோட நின்றுடும். அதாவது 6 மணி 6:15 மணியோட நின்றுடும். இது சிம்ம லக்னம். இந்த மாசத்துல கிரகநிலை இந்த செவ்வாய் நான் சொன்னேன். இந்த மாசம் பூரா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அதனுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கறது. பார்வைகள் இப்போ குரு வந்து 5, 7, 9 பார்வை உச்சமாக இருந்து 5, 7, 9 பார்வை.
சுக்கிரன் நீச்சமாயிருக்கிற சுக்கிரன் 15 நாள் அடுத்த சுக்கிரன் முறையே மீனத்தையும் மேஷத்தையும் பார்க்குறது. இந்த பார்வையை வச்சு தான் ராசி பலன்கிறது ஒரு சிறப்பு. அதே போல நட்சத்திர சாரம், கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த நட்சத்திர பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராசி பலன் தான் முக்கியம். இப்போ கிருத்திகை மேஷத்திலேயே இருக்கு, ரிஷபத்திலேயே இருக்கு. ஆனால் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் முழு பலன்களை கொடுக்கும் நட்சத்திர பலன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ராசி பலனை உங்களுக்கு எடுத்து படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லுறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பாருங்கள். அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச்சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்திய பெரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்ம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. மிதனராசிக்காரர்களே, மிதனத்துடைய தன்மை எப்பொழுதுமே பணிவு, பண்பு, அடக்கம். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். இது ஒரு நல்ல வார்த்தை. அது இந்த மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருள். இயற்கையிலேயே அவர்கள் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் பண்போடையும் பணிவோடையும் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, சண்டை போட்டா கூட அந்த சண்டை போட்ட இடத்துல பாருங்க அடக்கமா தான் இருப்பாங்க. சண்டை போடுறது கூட அடக்கமா சண்டை போடுறது, அப்படியே மாத்திக்கிறது. இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியை மாத்திக்கிறது. முதல்ல சண்டை, கோபம், சண்டை, அப்புறம் நல்லது தானே நினைச்சேன், கடைசியில இப்படி ஆகும்னு தெரியல, சரி பரவாயில்ல, இது பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், பரவாயில்ல, நீங்களும் மாத்திக்க நானும் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற போற மாதிரி ஒரு தன்மையை இந்த வசனத்தை இப்படியே காமிக்கும் மனசு. இது குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி, நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து போகக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு எப்பவுமே இருக்கும். மனசுக்குள்ள பெரிய விஷயங்கள், அதாவது நான் தான் பெரிய ஆளு, நம்மளை மதிக்கல, நமக்கு சரியான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதுலாம் மனசுக்குள்ள. ஆனால் வெளியில காமிக்கிறது உண்மையிலுமே பண்போட பணிவோட நல்ல மரியாதையோட எல்லா ஒரு காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள். நிதானமாக வேகம் காமிக்கிறத விட நிதானம் காமிக்கிறது இவர்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இந்த ராசிக்கு மிகவும் அற்புதமாக இருக்கு. அடுத்தவர்களுடைய தூண்டல்களாலே செய்யக்கூடிய விஷயத்தை விட தாம் மனசுக்கு பட்டதை செஞ்சு அதில் நல்லது கெட்டதை அனுபவிக்கக்கூடிய ராசி நீங்க. இந்த மாசத்துல உங்களுடைய எண்ணம் செயல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே நீங்க செய்யுங்க. அதுல காரியங்கள் ஜெயிக்கிறதும் இருக்கு, காரியங்கள் தோற்கிறதும் இருக்கு. தோல்வியை கண்டு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, வெற்றியை கண்டு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. உத்தியோகம் கைவிட்டு போனதா இருக்கும், சில பேர்களுக்கு கைவிட்டு போகும். உத்தியோகத்தை விட்டு விலகி வந்துடுவீங்க. அது கடந்த மாசத்துல இருந்து இருக்கு. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகதியா போறதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் நிறைய தோன்றி வந்துட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் ஆசையை காமிக்கும். எந்த வேலையை பார்த்தாலும் இந்த வேலை நம்ம செய்யலாமா, இந்த வேலையை போய் ஜாயின் பண்ணலாமா, இங்கே போகலாமா, இந்த வேலை கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு. அதாவது வேலை, உத்தியோகம், தொழில் இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தில் வர்றது, ஜாதக ரீதியாக வருது. இந்த முயற்சின்னு சொன்னா பாருங்க, அது உங்ககிட்ட கிடையவே தேவையே இல்லை, உங்கள் ராசிக்கே தேவையில்லை. ஏன்னா முயற்சி ஸ்தானம் சூரியன் சிம்மம், உங்களுக்கு லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி. அப்போ தானா வருதான், நீங்கள் முயற்சியெல்லாம் விட்டுருங்க, தானா வரும் உங்களுக்கு. என்னடா அது முயற்சி திருவினையாக்குன்னு சொல்றாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பாடல்கள் சொல்றாங்க. அது
அது சில பேர்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த ராசிக்கு அது மனசில் வச்சு நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். முதல்ல 2 தடவை உங்களுக்கு சட்டை பண்ணிக்காமல் விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை ஒருத்தர் சொல்கிறாங்க, போய் கேளுங்க. 1 வாரம் கழிச்சு வாங்குவாங்க, அப்புறம் பார்க்கலான்னுவாங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு கூட நீங்கள் சொல்கிறத சட்டை பண்ணாமல் உங்களை அப்படியே கை கழுவிடுவாங்க. உங்களை அதுக்கப்புறம் தேடியெல்லாம் வரமாட்டாங்க, திரும்ப நீங்களாக தேடி போகிற மாதிரி தான். அதுதான் அந்த முயற்சி. அந்த முயற்சி தேவையில்லைன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தா அப்படி என்னமோ நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்னா போகிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ போனாலும் பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வார்ம் வெல்கம் இருக்கும். வாங்க 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 வாங்க, பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய இது தெரியும், வாங்க நீங்கள் இந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக போய் சேர்ந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாடி வேலைக்கு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு அங்கே போய் எல்லாம் பார்த்து விளையாட உங்களுக்கு தெரியும், இது நமக்கு செட் ஆகாது, என்னமோ சொல்கிறாங்க, இது பெருசு. இது எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டம். அடுத்தவர்களை பார்த்து பொறாமையும் உங்களுக்கு வரும். அடுத்தவர்களை பார்த்து இவன் போய் இதில் இருக்கானே அப்படின்னா அது அவனுக்கு கிடைச்ச விதி, அவனுக்கு கிடைச்ச அது ஒரு இது, அதனால அவன் அந்த இடத்துல இருக்கான். ஆனால் அங்கே என்ன கட்டம் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அந்த கட்டம் தெரியாது, அந்த இடம் பெரிய இடமா தெரியும். அதனால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கைவிட்டு போனதும் சரி, புதுசாக நீங்கள் தேடுறதும் சரி, உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்றபடி தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்யக்கூடிய தொழிலில், வேலையில் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல மன மகிழ்ச்சியோடு தான் இருப்பீங்க. எல்லா விஷயங்களும் கணவன் மனைவி உறவு, குழந்தைகள்கிட்ட நல்ல அன்பு பாசம், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் சாதாரணமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே இருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் அடிக்கடி வரும். அது வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அதுவும் அதிர்ஷ்டம்தான், சில நேரங்களில் கிடைக்கும். அதே போல் அதிர்ஷ்டம் வாழ்நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 40 வயசுலேருந்து 55, 59 வரைக்குள்ள, 45லேருந்து அந்த 15 வருஷ காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு. இப்போ லாட்டரி சீட்டுன்னு சொன்னாங்க பாருங்க, அது வந்து 25 வயசுலேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு லாட்டரி சீட்டு அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது லாட்டரி அதிர்ஷ்டம். இப்போ பையன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், லாட்டரி கிடையாது. அதே கேரளா பக்கம் போனீங்கன்னா ஒரு லாட்டரி சீட் வாங்கலாம்னு ஆசை வரும், கர்நாடகா போனால் ஆசை வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு கண்டிப்பாக இது விஷயம் தடைபட வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக வாங்கலாம். நான் சொல்வது ஏஜ் 25லேருந்து 32, 30, 32 வயதுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு லாட்டரி சீட்டு யோகம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஒரு தடவை உண்டு. அது சின்ன பரிசா பெரிய பரிசாலாம் சொல்ல முடியாது. உங்கள் நம்பர் அந்த பாத்திரத்தில் வரும். அதே போல் உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான விஷயங்களும் இந்த வயசுக்குள்ள நடக்கும். அதாவது இந்த வயசு 50 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள, 70 வயசுக்கு 55லேருந்து, அதாவது 60லேருந்து 65லேருந்து 70 வயது வரை இருக்கக்கூடியவர்களை ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றுதல் உண்டான நிகழ்ச்சிக்குள்ள நடக்கும். அது கடந்த மாதத்துலேயே இருக்குது, இந்த மாதத்துலேயே இருக்குது. அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்க. உங்கள் கை காசை இழக்க வேண்டாம், சம்பாதிச்ச காசை இழக்க வேண்டாம். உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனசில் சலிப்பு இருக்கும். உடம்பால் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் சலிப்பு உண்டு. ஆனால் அத்தனையும் கடந்து போகும். கடவுள் அருள் இருக்கு, தெய்வீக அருள் இருக்கு. இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்கள். எல்லாமே உங்களுக்கு அந்த விநாயகருடைய அருளால எல்லாமே கிடைக்கும். மீண்டும் சொல்லுங்கள். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631.